வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலாகலா. இப்போ நான் என்ன பேச வரேன்னா, நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு அனைவருக்கும், மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியூரில் இருக்கவங்க எல்லோரும், வெளிநாட்டில் இருக்கவங்க கூட மதுரையிலேருந்து போயிருப்பீங்க. அவங்களும் இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காண்டி ரொம்ப ஆர்வமாக, என்னாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பெருமையாக சொல்லி இந்த தாலிக்கயிறு எல்லாம் மாற்றிருப்பீங்க இங்கே மதுரையிலேருந்து போனவங்க. நான் வந்து ஒரு கிராமத்தில், பெரிய குளத்தில், தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த பிள்ளை தான் நான். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. எங்கள் பாப்பா வந்து இப்போ தான் +2 முடிச்சிருக்கா. 12ஆவதுல +2 முடிச்சிட்டா. ஆனால் வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிராமத்தில் இருந்து மதுரையில் என்னை கட்டி கொடுக்கும் போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஒரு 2 வருஷம் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலை. ஏன்னா மதுரையில் இருக்கவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு என் பிள்ளையெல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பயமுடுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரே பயம், மதுரையில் எப்படா நம்ம கல்யாணம் பண்ணி போய் எப்படா குடும்பம் நடத்த போகிறோம் அப்படின்னு பயம் எனக்கு. 2வது ஒன்று என்னென்னா, நான் கிராமத்துலேருந்து நேரடியாக நாங்கள் திருப்பூரில் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே திருப்பூர் போயிட்டோம். அங்கே போய் ஒரு 10 வருஷம் இருந்ததுனால வந்து நாங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் குடும்பத்தோடு போய் தான் நாங்கள் 4 பேருமே குடும்பத்தோடு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் திரும்பி எனக்கு கல்யாண வயசு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். திரும்பி கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் எங்கள் ஊரில் கிராமத்தில் குட்டி வீடு, சொந்த வீடு இருந்துச்சு. அதில் வந்து இருந்து தான் மாப்பிள்ளை பார்த்தா தான் நமக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டக்கு புக்குன்னு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தோம். மதுரையிலேருந்து கொடைக்கானலில் வந்தாங்க, அப்புறம் மெட்ராஸில் வந்தாங்க. திரும்பி மதுரையிலேருந்து வந்தவங்க தான் இந்த பாலமுரி, இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கவர். அதனால் வந்து ஐயோ மதுரையா அப்படின்னு சொல்லி பயந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு தான் திரும்பி நான் 6 மாதம் போய் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்து திருப்பூரில் ஒர்க் பண்ணேன். டெய்லராக இருந்தோம் நாங்கள். ஏன்னா அதனால் வந்து திரும்பி அங்கே 6 மாதம் இருந்துட்டு திரும்பி இவங்க வந்து நாங்கள் கிராமத்தில் இருக்கவங்க நல்லவங்களாக இருப்பீங்க, நீங்கள் எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்து 2-3 தடவை பேசினோம். அப்புறம் நல்லவங்களாக இருக்க போய் எங்கள் அத்தை வந்து பேசினாங்க. அப்புறமா திரும்பி எங்கள் வீட்டுக்காரவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க இவரை. அப்புறம் மதுரையில் வந்து பயந்து ஒரு 2 வருஷம் இவருக்கு எனக்கு செட்டாக ஆகலை. இந்த வெயில், அங்கே இருக்கவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை, கத்தி தூக்குறது, அது இதுன்றது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாங்கள் கிராமத்தில் அமைதியாகவே இருந்து பழகிட்டோம். கிராமம்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும் என்ன மக்களே. அதனால் வந்து கிராமத்தில் ரொம்ப நான் அமைதியாக இருந்ததுனால இங்கிட்டு பார்த்தா ஒரு சவுண்டு, இங்கிட்டு பார்த்தா ஒரு சவுண்டு, நைட் ஆனால் டம்மு டும்முன்னு. 2வது நாங்கள் கொஞ்சம் அவுட்டரில் இருந்தோம், மதுரையிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு. இப்போ வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியா. அதுக்கு முன்னுக்க வந்து பயங்கரமாக இருக்கும், எங்கிட்ட பார்த்தாலும் கருப்புன்னு இருக்கும், வெறும் மரங்கிறம். இப்போ தான் வீடு வாசல். ஏன்னா 16 வருஷத்துக்கு முன்னுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் நைட்டில் எதுனா ஒன்றுனா ஓடுவாங்க, பெரிய பெரிய கத்தி வச்சுட்டு. அப்போ நான் இங்கே இருக்கவே மாட்டேம்மா, தயவுசெய்து என்னை கூப்பிட்டு போயிருங்கன்னு எங்கள் அம்மாட்ட ஓயாமல் ஃபோன் பண்ணி அழுதுட்டு நானும் முடிஞ்ச வரைக்கும் இருந்து பார்த்தேன். பெரிய பாப்பா பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி எனக்கு பயம் ரொம்ப வரவும் பாப்பாவை தூக்கிட்டு எங்கள் அம்மா வர சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டுட்டு அப்புறம் திரும்பி வந்து நான் அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லத்த, நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் அத்தை எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் திரும்பி நான் பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பழகி அப்படியே எனக்கு செட் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பாவையும் மாதமாக இருந்து இங்கேயே செட் ஆகி நான் வாக்கில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த வெயில் இதையெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு பயம், சங்கட்டமாக இருந்தது. ஆனால் அந்த 1 வருஷத்துக்கு திருவிழான்னு எங்கள் மீனாட்சி ஆத்தா திருக்கல்யாணம் வரும் பாருங்க, அந்த 15 நாள் நாங்கள் ஒரு மாதம் திருவிழான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷத்தில் அம்மா வரும்போது அப்போ நினைப்பேன் நான், உண்மையாகவே மக்களே இது நான் வந்து ஒரு வீடியோக்காண்டி போடலை, இது உண்மையான பதிவு. இது நான் சொல்கிறது சத்தியத்துக்கு மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைக்கி அதுக்கு சொல்கிறேன். மீனாட்சி அம்மா அந்த சாட்டல்லேருந்து அழகு ஐயா வந்துட்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படி ஒரு விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இப்போ என் பிள்ளையிலே போன வருஷம் 2 பிள்ளைகளுக்கு மீனாட்சி வேஷம் போட்டு கூப்பிட்டு போயிருப்பேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், இன்ஸ்டாலேயும் போட்டிருக்கேன். 1 வருஷம் அதுக்கு முன்னுக்கு சின்ன பிள்ளையில் 1 வருஷம் போட்டேன், அதை நான் அவ்வளோக்கா எடுக்கலை. இப்போ போன வருஷம் ரீசனாக எடுத்ததையும் போட்டு விட்டேன் வீடியோ. அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் எல்லாம் இவர் அங்கே இங்கேயும் கோயிலுக்கு போக வைக்க அப்படி கூப்பிட்டு போகும்போது ரொம்ப பிடிச்சி இப்போ வந்து தேனிக்கு போகிறது ஒரு 2-3 நாள், 1 வாரம் டூர் போகிற மாதிரி போனால் வேணால் போய்க்குவேன் ஃபேமிலியோட. பிள்ளைகள சரி அம்மா பாவமேன்னு சொல்லி, எனக்கு அப்பாவும் இல்லை, அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா தான் இருக்காங்க.
எங்கள் அம்மா வந்து எப்போனாலும் வாழ்ந்தோன்னா கிராமத்துக்கும் போக மாட்டேன். ஏன்னா கிராமத்திலே வாழ்ந்தவன் இப்போ கொஞ்சம் இப்படியே இருந்துட்டு போக போக நம்ம கிராமத்தில் இருக்க இருக்க ரொம்ப 7 மணி ஆனால் கதவை அடைச்சி தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இருக்க இருக்க சங்கட்டமாக இருந்துட்டு எப்பயோ ஒரு தடவை தான் திருவிழானா போவேன். எங்கள் ஊரில் 3 நாள் திருவிழா கொண்டாடுவாங்க, அப்போ போவேன். இப்போ அந்த 2 வருஷமாக அதுவும் இல்லை, அதனால் அதுக்கும் போக முடியல. ஒவ்வொன்றும் அப்படியே யோசிச்சு இப்போ எங்கள் அக்கா வீடு, எங்கள் தாய் மாமா முந்தானத்துக்குள்ள ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தாய் மாமா வீட்லேயே எங்கள் அக்கா வீட்டிலே இருந்துட்டு நேற்று கண்டிப்பாக வரணும்னு நைட்டோட நைட்டாக வந்துட்டோம். ஏன்னா காலையில் விடிஞ்சால் எங்கள் அம்மா மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையிலே நம்ம வாக்கப்பட்டு வந்துட்டு திருக்கல்யாணத்துக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்க சொன்னாங்க. அங்கேயும் திருவிழா தான் நடந்துக்கிட்டு ஏன்னா எங்கள் அம்மா மீனாட்சி திருக்கல்யாணத்தில் போய் நம்ம நைட்டோட நைட்டாக வந்து நைட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் காலையில் டக்கு புக்குன்னு வீடு வாசலை அலசி பாய்ஜாமக்காலம் அலசி விளக்கெல்லாம் விளக்கி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம சாமியை கும்பிட்டு இந்த கயிறு மாற்றிருக்கேன் பாருங்கள் மக்களே. மீனாட்சி திருக்கல்யாணம் நமக்கு வந்து ஆத்தா மீனாட்சி இருக்கிற வரைக்கும் எல்லா பேரும் மங்களகரமாக இருக்கணும் எனக்கு. அப்புறம் இப்போ வந்து இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பூப்பல்லாக்குக்கு நைட்டு எப்படினாலும் நாங்கள் வருஷம் குடும்பத்தோடு போயிடுவோம் மக்களே. எல்லா வருஷம் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் அத்தை எல்லாம் வருவாங்க. இந்த வருஷம் அவங்கவுங்க ஊரில் கொஞ்சம் திருவிழான்னு யாரும் வரல. அதனால் நானும் பிள்ளைய எங்கள் வீட்டுக்காரர் கண்டிப்பாக எப்படினாலும் பூப்பல்லாக்கு கூப்பிட்டு போயிடுவார். போன வருஷம் பூப்பல்லாக்குக்கு தான் எங்கள் பாப்பாவுக்கு 2 பேத்துக்குமே வேஷம் போட்டு விட்டு அப்படியே அம்மன் மாதிரியே இருந்தாளுங்க. இந்த வருஷம் அந்த இது இல்லை, ஏன்னா போக முடியல. கொஞ்சம் அவர் டியூட்டி மாறினால கூப்பிட்டு போக மாட்டாரு. திரும்பி நைட்டு எப்படினாலும் 10 மணிக்கு வந்து போயிடுவோம். இல்லைன்னா நாங்கள் வேஷம் போட்டால் 6 மணிக்கெல்லாம் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்க அழகர் கோயில், பாண்டி கோயில், இந்த மாதிரி மதுரையில் இல்லாத கோயில் எங்கேயுமே இல்லை. வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து மதுரைனா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போகிற ஊரில் நான் வாக்கப்பட்டு வந்தது, நான் கும்புற தெய்வம், நான் செஞ்ச பாக்கியம். மதுரையில் நான் வாக்கப்பட்டது நான் செஞ்ச பாக்கியம். எங்கள் அப்பா இல்லை, அவர் சொல்லுவார். இன்றைக்கி நல்ல நான் பொழுது நான் அவர் யோசிச்சு பேசுவேன். மீனாட்சியை எல்லையில் நீ இருக்குமா, நீ நல்லா இருப்ப அப்படின்னும். இன்றைக்கி அவரை நான் யோசிக்கிறேன். நல்லா நான் பொழுது அழகக்கூடாது, இருந்தாலும் எங்கள் அப்பா வந்துச்சு. அவர் சொல்லுவார், மீனாட்சி எல்லையில் உன்னை கட்டி கொடுத்துருக்கேம்மா, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி நீ என்னை வந்து பாருமான்னு சொல்லமுனுக்கு இறந்துட்டார். அது ஒரு குறதே எனக்கு இன்ன வரைக்கும். இதை வந்து நான் ஒரு வீடியோவாக போடல மக்களே. உண்மையாக சொல்கிறேன், மதுரையில் நான் பார்க்கப்பட்டது வந்து நான் கஷ்டப்பட்டேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் செஞ்ச பாக்கியன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் நினைப்பீங்க மதுரையில் எப்படியெல்லாம் நம்ம இருப்போம் என்னான்னு. நான் கொடுத்து வச்சது இந்த மதுரையில் வந்து நான் எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு இங்கே வந்து 2வது பதிவிடணும். நல்ல குடும்பத்தில் நான் வந்து வாக்கப்பட்டிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் அத்தையும் சரி, எங்கள் மாமாவும் சரி, நான் கட்டின கணவரும் சரி, இன்ன வரைக்கும் என் ஆசைக்கு கூடையே இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. எந்த ஆம்பளையுமே அதை செய்ய மாட்டாங்க. எந்த தப்பும் செய்யாமல் நம்ம கரெக்டாக நம்ம கொண்டாட்டி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காண்டி எங்கள் வீட்டுக்காரர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. நான் வீடியோ போடுறதோ, நான் ஜோக் பண்ணி போடுறதோ, நான் டான்ஸ் ஆடி போடுறதோ எல்லா பேருமே என்னை பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அதை யோசிக்க மாட்டார். உனக்கு பிடிச்சிருக்கு நீ செய்யுமா, கரெக்டாக மட்டும் இருந்துக்க அப்படின்வார். அவர் மரியாதையை நான் எப்பயுமே காப்பாற்றுவேன் மக்களே. அதனால் நான் அவர் வேணான்னு சொன்னால் விட்டுருவேன். அது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா நான் வந்து எந்த வீடியோ போட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை ஒரு ஜோக் பண்ணுவேன், பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுவேன். இப்போ தான் டான்ஸ் ஆடி கூட போடுறேன் மக்களே. ஒரு லைவ் போட்டால் கூட எனக்கு படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நான் எப்படி இருப்பேன், எப்படி வீடியோ போடுவேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இது எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்க முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை. ஏன்னா இந்த மதுரைக்கு பிறந்ததுக்கு நான் சொல்கிறேன், இப்படி பிடிக்காமல் வந்த ஊரில் இவ்வளவு சந்தோஷமாக இப்போ இருக்கேன்னா நான் கும்புற மீனாட்சியும் எங்கள் குலதெய்வமும் நான் கும்புற குட்டி நாகம்மாவும் கூடையே என் கூட வழி நடத்தி கொண்டு வரனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. அழகர் ஐயா வந்து இன்றைக்கி பூப்பல்லாக்கு, நான் நாளைக்கு அவர் இப்போ கிளம்பிடுவார் அவங்க தங்கச்சியை பார்க்க. அதனால் நாளையிலேருந்து இன்னும் ஒரு வாரம் அங்கே 10 நாள் அழகர் போகிற வரைக்குமே திருவிழாதே மக்களே. எங்கள் ஊரில் மதுரையில் எங்கே இல்லாதவங்க கூட இங்கே வர்றாங்க. நாங்கள் இங்கே இருந்துட்டு அப்பப்போ போய் பார்க்க வர ஒரு சந்தோஷத்தில் இந்த ஒரு மாதமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மதுரையில் இருக்கவங்க எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், நம்ம இந்த ஊரில் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோம் மக்களே. அதனால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாமல். திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எப்படி இப்போ சந்தோஷமாக இருக்குமோ அழகர் ஆற்றுல இறங்க
இறங்குற வரைக்கும் இறங்கி அழகுற ஐயா போகிற வரைக்கும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. மதுரை மக்களுக்கு என்ன சொல்கிறது, வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.